எல்லாருக்கும் வணக்கம். சாகசம் பிரசாந்த் சார் எனக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப வருஷமாக பழக்கம், நேபராக இருந்தார். தியாகராஜன் சார் வந்து எனக்கு சின்ன வயசில் 14 இயர்ஸ்லேருந்து பார்த்துட்ருக்காங்க. நான் அவங்க கூட நிறைய மலேசியா ஷோ, கலா மாஸ்டர் நாங்கள் வந்து ஷோ நிறைய பண்ணியிருக்கோம். அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் விட்னஸ் பண்ணியிருக்கேன், என் கண்ணுக்கு முன்னாடி விட்னஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஃபேன்ஸ் வந்து மலேசியா இருக்கட்டும், சயாங்குக்கு வந்து ஒரு ஆப்டான ஒரு சாங் வந்து இந்த சாகசம் படத்தில் கொடுத்துருக்காங்க. சயாங்குன்ற வார்த்தை வந்து டார்லிங், கரெக்ட், அந்த டார்லிங்ன்ற ஒரு வார்த்தை அது வந்து ஆப்டாக வந்து தமிழ் சார் வந்து ஒரு அந்த ஐடியா எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு தெரில. சார் மட்டும் நான் சொல்ல மாட்டேன், ஆக்சுவலாக ஆண்டி நீங்கள் எல்லாருமே மீட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் பிரெயின் ஸ்டார்மிங் எல்லாமே வந்து தியாகராஜன் சாரும் ஆண்டியும் சேர்ந்து வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரசாந்த் சார் பற்றி சொல்ல தேவையே இல்லை, மல்டி டேலண்டட், என்ன சொல்கிறது, ஃபுல் எனி திங். நீங்கள் வந்து எது கேட்டாலும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் இல்லைன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. லார்ஜ் ஸ்கேலில் வந்து பண்ணோம் நாங்கள் சாங்ஸ் எல்லாம். ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் நான் வந்து கடைசியில் ஒரு சாங் தான் பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ரொம்ப சீக்கிரமாக ஆரம்பித்த மாதிரி இருந்தது திடீர்னு. அண்ட் இவ்வளோ க்ரௌடை பார்க்கும்போது பிரசாந்த் சாருக்கு இருக்கிற அந்த வரவேற்பு என்றைக்குமே இருக்குது, அதுதான் தெரியுது. பிரசாந்த் சார்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், உங்களுக்கு அந்த ஃபேன் பேஸ் அப்படியே இருக்குது, அதனால் வந்து நீங்கள் இப்படி சின்ன தியேட்டர்லாம் பண்ண வேணாம் ஆடியோ லான்ச்சு. அண்ட் கண்டிப்பாக பெரிய திரையரங்கில் வைங்க, அப்போ தான் வந்து இன்னும் நிறைய உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உங்கள் பாடலை பார்க்க முடியும், உங்களை பாராட்ட முடியும். ஸோ கண்டிப்பாக நான் அந்த க்ரௌடை பார்த்துட்டு வெளியே நின்றுட்டேன். நான் இங்கேருந்தே பார்த்துட்டு அப்படியே போயிடலாம், இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். நான் ஒரு ப்ரெஸ் மீட்டு நினச்சேன். பட் இவ்வளோ ஃபேன்ஸ் இங்கே வந்து இருக்கிறது உங்கள் பேரில் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கிற ஒரு அன்பு தான். நான் பார்த்த வரையில் நான் நிறைய நடிகர்களை பழகியிருக்கேன். ஒரு சகலகலா வல்லவர் அப்படின்னு சொன்னால் பிரசாந்தை நான் சொல்ல முடியும். அது எல்லா திறமையும் கொண்ட மாதேஸ்வர் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தார். ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போது எப்படி பிரசாந்த் சாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதோடு சேர்ந்து அவர் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவார், ஃபைட் பண்ணுவார் சொன்னார். நான் சொல்ல வருவது அதோடு சேர்ந்து நல்லா நடிப்பார் அவர். அவருடைய நடிப்பு நான் நிறைய படங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இன்க்ளூடிங் அந்த ஜீன்ஸ் படத்தில் அவருடைய நடிப்பு, டபுள் ஆக்ஷன் நடிப்பில் அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு நடிப்பு கொடுத்துருப்பாரு. அது பிறகு நிறைய பிரியோம் சந்திப்போம், எத்தனை படங்கள் வந்து அவருடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருந்திருக்கு. அவரு கேப் விடல, நம்ம தான் கேப் விட்டு வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஒரு டேலண்டட் ஆர்டிஸ்ட் என்றைக்குமே இங்கே இருக்கணும். சில பேருக்கு வயசே ஆகாது, அதனால் வந்து நான் அவர் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன் எல்லாம் சொல்லக்கூடாது. மேடம் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ஸ்கூல் கேர்ளாக இருந்த போதுன்னு. ஏன்னா சல்மான் கானை பற்றி நம்ம வந்து சொல்லக்கூடாது. சல்மான் கான் என்றைக்குமே 25 இயர்ஸ் தான். அது மாதிரி என்றைக்குமே நம்மளுக்கு வந்து பிரசாந்த் சார் வந்து 25 இயர்ஸ் அப்படி நினச்சிக்கிறோம். நம்ம அவரை என்றைக்குமே இளமையாக பார்க்கணும், அந்த மாதிரி இருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவர் இப்படி ஃபிட்டாகவும் எப்பவுமே இதே மாதிரி தான் நான் பார்த்துட்ருக்கேன். அந்த கடைசியில் ஒரு படத்துக்காக பயங்கரமாக வெயிட் போட்டு அவ்வளோ ஹெவியாக இருந்தார். திடீர்னு பார்த்தா இவ்வளோ இழைச்சி, அதுவும் ஃபாரின் கேர்ள்ஸ் கூட தேசி கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறாரு. என்ன சார் தமிழ் சார் தேசி கேர்ள்ஸ்ன்னு சொல்கிறீங்க, அவங்களாம் ஃபாரின் கேர்ள்ஸ் சாங்கை போடுங்க. நீங்கள் தேசி கேர்ள்ஸுன்னு சாங் வச்சுட்டு ஃபாரின் கேர்ள்ஸாக ஆட வைக்கிறீங்க. அவரோட அவ்வளோ பிரமாதமாக சாங், அந்த டான்ஸ், அவருடைய ஃபைட், அவருடைய நடிப்பு எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, அவருடைய ஃபாதர் தியாகராஜன் சாரினுடைய அற்புதமான அர்ப்பணிப்பு. தன்னுடைய மகன் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கு அவருக்கு அவ்வளோ ஒரு இன்வால்மெண்ட். நிறைய படங்கள், அதாவது வெளி மாநிலங்களில் வெளி லாங்குவேஜில் வெற்றி அடைந்த படங்களை நல்ல முறையில் இங்கே வந்து மறுமாக்கம் செஞ்சு மக்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும்னு வந்துட்டு இருக்காரு. அதில் அவருடைய லைனப் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக அந்த படங்கள் மூலமாக மிகப்பெரிய ரவுண்ட் பிரசாந்த் சாருக்கு காத்திருக்கு. அவர் என்றைக்குமே தமிழ் சினிமா பொறுத்தவரையும் ஒரு டாப் ஸ்டார். அந்த டாப் ஸ்டார் வெயிட்டிங் பிரசாந்துக்கு என்றைக்குமே இருக்குது. ஆல் தி பெஸ்ட் பிரசாந்த் சார், நாங்கள் வரவேற்கிறோம். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபிலிம். அண்ட் தியாகராஜ் சாருக்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த பாடல்கள்லாம் வந்து ஆல்ரெடி பேசிக் கேர்ள்ஸ் வந்து பயங்கர ஹிட்டு. ஸோ உங்களுடைய எல்லா பாடல்களும் வெற்றி அடைஞ்சு தமிழ் பெரிய வெற்றி, ஆடியோ வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச். எல்லா ப்ரெஸ்ஸும் இருக்கீங்க, குடுகுடுன்னு ஓடி வந்தாங்க, கொஞ்சம் மூச்சு வாங்குது. அண்ட் சாகசம், Prashant is a great friend of mine, and Thiagarajan sir has always been part of my great success, always. எப்போ இது பண்ணலாம் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு தெரியும் பிரசாந்த் எப்படி அப்படின்னு. இட்ஸ் a family film, ஸோ நல்லா ஓடி வந்தோடனே என்னை வந்து மேடையில் ஏற்றி விட்டாங்க.
நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரசாந்த் அசாஜ் டாப் ஸ்டார். அவர் எந்த ஹீரோயின் கூட நடித்தாலுமே வந்து அந்த ஹீரோயின் சூப்பர் ஹிட் ஆயிடுவாங்க. அது என்னமோ தெரில, தியாகராஜன் சாருக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி நல்ல டேஸ்ட்டு. சீரியஸாக சொல்கிறேன். ஐஸ்வர்யா ராய் தெரியுமா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு அண்ணன் தான். கூட நடிச்சாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன ஆசம். சீரியஸ்லி இட்ஸ் கிரேட் திங். அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், ஸ்னேகா முதல்ல சிரிக்க ஆரம்பிச்சதே பிரசாந்தை பார்த்தேன். புதுசாக இப்போ ஒரு ஹீரோயின் வர லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஆசம். அண்ட் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். ஐ எம் ஷூர் தட் நான் வந்து தியாகராஜன் சார் சொன்ன மாதிரி நடிச்சிருக்கேன்னு. அதனால் எனக்கு கண்டிப்பாக கிளாப்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியும். அண்ட் பிரசாந்த் இஸ் அரவுண்ட் அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் கோயிங் டு ராக். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஃபேமிலி அண்ட் தேங்க்யூ ஆல். தமன், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த சாகசமே எப்படின்னா இட்ஸ் டோட்டலி எனர்ஜெட்டிக். அது இப்போ பார்த்த பாட்டல்லையே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இட்ஸ் டோட்டல் எனர்ஜி. ரைட் ஃப்ரம் த சாங்ஸ் நம்ம ஹீரோ பிரசாந்த்லேருந்து த எவர்கிரீன் பிரசாந்த் அண்ட் தியாகராஜன் சார் ஒவ்வொரு விஷயமா பார்த்து பண்ணுவார். ரைட் டேட் சொல்கிறதுலேருந்து எவ்ரி சிங்கிள் கால் தியாகராஜன் சார் கிட்டேருந்து டைரெக்டாக வரும். அந்த அளவுக்கு பார்த்து ஹி இஸ் டேக்கன் டோட்டல் எஃபர்ட் அண்ட் டோட்டல் எனர்ஜி ஃப்ரம் டியர் பிரசாந்த். நான் ஸ்கூலில் படிக்கும்போது அவர் த ஒன்லி யங் ஹேண்ட்ஸம் ஹீரோ பிரசாந்த். நான் அப்பத்துலேருந்தே அவர் ஹிஸ் ஃபேன். என்ன ஒரே ஒரு வருத்தம், இந்த படத்தில் என்ன ஆண்டின்னு கூப்பிட்டாரு. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த கேம், பரவாயில்ல. ஸோ டோட்டல் எனர்ஜி, அதே அந்த இளமை, அந்த சாம், அது கொஞ்சம் கூட மாறாமல் ஹீஸ் ப்ரெசென்டட் ஹிம்செல்ஃப் இன் திஸ் ஃபில்ம். ஒரு பிக் பேங்கோட ஹீஸ் கமிங் அண்ட் ஐ எம் டோட்டலி வெயிட்டிங் வித் ஃபிங்கர்ஸ் கிராஸ் டு வாட்ச் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ஃபில்ம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு மை ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். But nevertheless, movies is about feeling, movies about passion, movies about energy, and just watching the clips that we saw, I think this film is full of it, full of passion, full of energy, full of dance, song, laughter, and I'm very much looking forward. I congratulate Prashant, I congratulate Taman, and Thangaraj. I think it's been a wonderful director. We're very much crossing our fingers. This is going to be a big hit. I'm very excited to be here today and be part of that, and I'm very much looking forward to see the film. I can't wait to see it come out. I think middle of October, sometime soon, right? The sooner the better. Thank you so much. Nandri. Good evening, ladies and gentlemen. Thank you very much for inviting me to the very special function tonight, and I would like to extend my appreciation and gratitude to Mr. Angkor Rajan for this evening. And I'm speechless coming to this special function and watching the scene, the film, and also listen to the very wonderful song I ever heard from the movie, in Indian movie. It's very quite impressive for me, and I'm looking forward to the release of the movie soon, and I'm sure that I will go to watch the movie. And I already would like to say that I already fall in love with the Indian movie already. Thank you. Hi Prashant. லேட்டாக வந்ததால் சரியாக பார்க்க முடியல. ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இப்போ நண்பர் சொன்னார் ஜீன்ஸை 64 தடவை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. ஏன்னா அந்த ஜீன்ஸ் பண்ணவங்க நாங்கள், அதனால் அந்த கதையை ஒரு தடவை சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு பிரசாந்த் மேலே ரொம்ப கோவம் எப்போவுமே. ஏன்னா நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடுவோம். இப்போ பார்த்தாலும் ஒரு படம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போடுவோம். அந்த எல்லா லிஸ்ட்லேயும் பிரசாந்த் இருப்பார். ஜீன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட்டு போட்டோம். இளைய தளபதி விஜய், அல்டிமேட் ஸ்டார் அஜித், பிரசாந்த், அப்படி 3 பேர் தான் லிஸ்ட்டில் ஃபைனல் பண்ணி வச்சுருந்தோம். அந்த ஃபைனல் பண்ணதில் வந்துட்டு ஆப்போசிட் டு ஐஸ்வர்யாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அதனால் ஆப்போசிட் ஐஸ்வர்யா யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பெரிய எங்கள் அசிஸ்டன்ட் மேலே பெரிய ஒரு போராட்டம், யார் எடுக்க போகிறோம். கடைசியில் வெற்றி பெற்றவர் வீரன் பிரசாந்த் அவர்கள்.
என்ன கோபம்னா வந்து நடுவில் ஒரு கேப் விட்டார். ஏன் அந்த கேப் விட்டார்ன்றது தான் கோவம். எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அந்த கேப் வந்துட்டு இன்னும் ஒரு 10 அடி பின்னாடி போனால் 20 அடி முன்னாடி பாய போகிறாங்கிறது அர்த்தம் நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அது அந்த மாதிரி இப்போ ஸ்கில்ஸ் இன்னும் ஸோ மேலே மேலும் இன்னும் வந்து கட்டாயம் 20 அடி இல்லை, தியாகராஜன் சார் பக்கத்தில் இருக்கும்போது 40 கூட பாய்வார் பிரசாந்த், எனக்கு தெரியும். ஏன்னா ரொம்ப ஒரு நார்மலாக நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ ஏன்னா நான் கொஞ்சம் எல்லாம் இந்த நார்த் இந்தியாங்கெல்லாம் போயிட்டுலாம் வரும்போது கேட்கும்போது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சவுத் இந்தியன் ஆக்டர்னா ரொம்ப கம்மி தான். ரஜினி சார் தெரியும், கமல் சார் தெரியும், அப்புறம் யார் தெரியும் கேட்டால் பிரசாந்த் தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த மேடைக்காக இல்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். நான் எங்கேயுமே வந்து பேசும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ஓப்பனாக கலக்கில் பேசுகிறது, அந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ரீச் ஆன ஒரு சார்மிங்கான ஒரு ஹீரோ. அதாவது ஒரு ஹீரோ ஆகிறதுக்காக என்னென்ன தகுதி உண்டோ அத்தனை தகுதியும் ஒன்றா தெரிந்தவர் வந்து பிரசாந்த் அவர்கள். ஒன்று அழகு இருக்கணும், இருக்கு, அறிவு இருக்கணும், எல்லாத்தோட நிறைய இருக்கு, என்னோடமே நிறைய இருக்கு. நல்லா டான்ஸ் பண்ணணும், அது சொல்லவே தேவையில்லை. பிச்சு பெடல் எடுத்துக்குவார், மலை மலை பண்ணவர், நாங்களே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாங்க. அதனால நல்லா ஃபைட் பண்ணணும். இந்த ஊரை யாரும் நல்லா ஃபைட் பண்ணுவாங்கன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ டெஃபினட்டாக நல்லா ஃபைட் பண்ணுவார். ஸோ நடிகருக்கு என்னென்ன தகுதிகள் உண்டு அத்தனை தகுதிகளும் ஒரு சேர பெற்று ஒரு டிசிப்ளின், அதை தாண்டி சொல்லும்போது டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் நான் என்னோட பர்சனலாக விட்னஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள்லாம் வந்துட்டு அமெரிக்காவில் போய் ஷூட் பண்ணும்போது, அமெரிக்கா மட்டும் ஆல் ஓவர் த வேர்ல்டு ஷூட் பண்ணோம், ஆல் 7 wonders ஆஃப் த வேர்ல்டில் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஊரில் சாப்பாடு கிடைக்கும், ஒரு ஊரில் சாப்பாடு கிடைக்காது. எல்லாமே வந்து அவர் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒரு தலைக்கணம் இல்லாத, முழுக்க வந்து நடிக்கணும், டெடிகேட் பண்ணணும், நல்ல ப்ராடக்ட் நல்லா ஆகணும்னு சொல்ல ஒரு அந்த எண்ணம் மட்டுமே கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல உள்ளம் கொண்ட நண்பர். ஸோ அவர் இன்னும் நல்லா மேலே வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் திரும்பி வந்துட்டு இருக்கும்போது தியாகராஜன் சார் பக்கத்து சீட்டில் இருந்தார். இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ். ஸோ அப்போ கேட்டேன், சார் என்ன சார் நீங்கள் இப்படி இவ்வளோ கேப் விட்டீங்களா சார் அப்படின்னு. அப்போ சொன்னார், சார் இல்லை சார், ஏன்னா லைனப் படங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு சொன்னார். ஆடி போயிட்டேன். ஆல் சூப்பர் ஹிட் படம் கையில் வச்சுருக்காரு இப்போ அவர். இப்போ வந்து முக்கியமாக வந்து ஸ்பெஷல் 326 வச்சுருக்காரு சார். இந்த மேடையில் ஒரு ரிக்வஸ்ட்டு சாருக்கு, அந்த ஸ்பெஷல் 326 பண்ணால் நான் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு வாரமாக அந்த டைட்டில் மாதிரி அந்த படம் 365 days ஓடக்கூடிய படம் கன்ஃபார்மாக. ஸோ அடுத்து வந்து பிரசாந்த் அவர் லைனப் படங்கள் சொன்னார். இப்போ லைனப் படங்கள் எல்லாமே ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் படங்கள் வச்சுருக்காரு. கூலி வச்சுருக்காங்க, அப்புறம் ஸ்டார் பத்ரா வச்சுருக்காங்க. அது மாதிரி அந்த லைனப் எல்லாமே ரொம்ப சாலிட் லைனப்பாக இருந்தது. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ நடுவில் ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஹி பிளான்ட் ப்ராப்பர்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் பிளான் பண்ணக்கூடிய ஒரு தந்தை கிடைத்ததுக்கு பிரசாந்த் உண்மையாலுமே கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்பா பேச்சை கேட்குற ஒரு பிள்ளை கிடைக்கிறதுக்கு தியாகராஜன் சாரம் கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா எந்த உரிமையில் நான் சொல்லனா, இவங்க 2 பேருமே நல்ல நண்பர்கள். சிலருக்கு என்னன்னா அப்பா ஃப்ரெண்டாக இருந்தால் பிள்ளை அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க, பிள்ளை க்ளோஸாக இருந்தால் அப்பா க்ளோஸாக இருக்க மாட்டார். எனக்கு 2 பேருமே க்ளோஸ். அதனால் வந்து கட்டாயமாக வந்து ரொம்ப நல்ல ஒரு உயரத்துக்கு இன்னும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் பிரசாந்த். கட்டாயம் கொடுத்துருவான்ற நம்பிக்கை இருக்குது கன்ஃபார்மாக. ஸோ உழைப்பு மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். எல்லோரும் உயர போனதாக சரித்திரம் இருக்குது. அதே மாதிரி ஓய்வு மேலே நம்பிக்கை வச்சுருக்க பிரசாந்த் அவர்கள் கட்டாயம் இன்னும் மேலும் 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 உயர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த கேப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த படம் வெற்றியடைய மட்டும் இல்லாமல் மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள். கட்டாயம் இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு சார் என்னை கூப்பிடணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் கர்நாடகத்திலிருந்து வந்திருக்கின்றேன்.
மிக நன்றாக தமிழ் பேச தெரியாது, தயவுசெய்து மன்னிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மாதேஷ், டைரக்டர் மாதேஷ் சார் மிக நன்றாக பேசுகிறார். பிரசாந்த் சார் எப்படி வந்தார், ஜீன்ஸ் எப்படி நடித்தார், இதுவரை ஏன் கேப் ஆச்சு, 10 அடி பின்னுக்கு போய் 40 அடி பாய்வார்னு சொன்னார். அதே மாதிரி நான் கர்நாடகத்தில் பார்த்துருக்கேன். பிரசாந்த் சாருக்கு மிக அதிகமான ஃபேன்ஸ் இருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கர்நாடகத்தில் இருக்கார் ஃபேன்ஸ் என்று சொல்ல விரும்புகின்றேன். அவர் இன்னும் முன்னால் பெரிய நடிகர் ஆகட்டும் என்று நான் வாழ்த்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். Thank you. First of all, Tyagarajan sir, thank you so much for making me a part of this movie. And Prashant sir, எல்லாரும் சொல்லிட்டாங்க, நாங்கள் எல்லாருமே உங்கள் பெரிய ஃபேன்ஸ். To just cut it short, நாங்கள் எல்லாருமே பயங்கர ஃபேன்ஸ் உங்களுக்கு. So thank you so much for coming back and doing a grand entry like this. And I'm so happy that சாயாங்கு மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சாங் எனக்கு பாட கிடச்சிது. நாமுத்துக்குமார் சார், தேங்க்யூ ஃபார் த அமேசிங் லிரிக்ஸ். அண்ட் தமன்னா, வெரி வெரி ஸ்பெஷல் பர்சன் மை லைஃப், பிகாஸ் நிறைய சாங்ஸ் நான் அவருக்காக பாடியிருக்கேன். அண்ட் ஒன்று விடாமல் எல்லாமே ஹிட்ஸாக கொடுத்துருக்காரு எனக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தமன்னா. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே தட் நீங்கள் எல்லாருமே இந்த எல்லா சாங்ஸுமே சூப்பராக சப்போர்ட் பண்ணுவீங்க, as good as you are supporting the movie. Thank you.